தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். யோ, நான் சொல்றத நீ கேளு. ஒருமையில் பேசிய மாநகராட்சி ஆணையர், பற்றி எறிந்த கிறிஸ்துவ கல்லூரி விவகாரம், ஒன்று கூடிய கூட்டணி கட்சிகள், போராட்டக் களமானது தாம்பரம் சாலை. புதிதாக உருவாக்கப்பட்ட தாம்பரம் மாநகராட்சியில் மொத்தம் 70 வார்டுகள் உள்ளன. இதில் நடந்து முடிந்த நகரமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மையாக 54 வார்டுகளை கைப்பற்றி தாம்பரம் மாநகராட்சியை தன்வசமாக்கியது. மீதமுள்ள வார்டுகளில் அதிமுக கூட்டணி 9 வார்டுகளிலும், சுயேட்சைகள் 7 வார்டுகளிலும் வெற்றி பெற்றன. அதைத் தொடர்ந்து திமுக சார்பில் தாம்பரம் மாநகராட்சியின் முதல் மேயராக வசந்தகுமாரி தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணை மேயராக கோ காமராஜ் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதியன்று மேயர் வசந்தகுமாரி தலைமையில் தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் துணை மேயர் கோ காமராஜ், ஆணையர் அழகு மீனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது இந்த கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சியின் 50வது வார்டு கவுன்சிலருமான யாக்கூப் என்பவர், தாம்பரம் MCC கல்லூரிக்கு சொந்தமான இடத்தில் சமூக மேம்பாடு திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பள்ளியை மாமன்றத்தின் அனுமதி இல்லாமல் சீல் வைத்து மூடியது தொடர்பாக கேள்வி எழுப்பினர். அப்போது இதை கேட்டுக்கொண்டிருந்த மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் கோ காமராஜ் அந்த பள்ளிக்கு சீல் வைத்தது தொடர்பாக தங்களுக்கு எதுவும் தெரியாது என கூறியுள்ளனர். ஒரு கணம் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கவுன்சிலர்கள், மேயருக்கு தெரியாமல் எப்படி உத்தரவு போட முடியும் என கூச்சலிட்டனர். அது மட்டும் இன்றி சிறுபான்மையினருக்கு சொந்தமான பள்ளிக்கு சீல் வைத்தது குறித்து மேயரிடம் எந்த தகவலும் தெரிவிக்காமல் மாநகராட்சி ஆணையர் அழகு மீனா தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி அங்கிருந்த கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அதே வேளையில் உலக புகழ்பெற்ற கிறிஸ்துவ கல்லூரிக்கு சொந்தமான இடத்தை மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாமல் சீல் வைக்கப்பட்டது எப்படி என தொடர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த நேரத்தில் மேயர் வசந்தகுமாரி இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என கூறினார். ஆனால் அப்போது குறுக்கிட்ட ஆணையர் அழகு மீனா மேயரை பேச விடாமல் தொடர்ந்து அவரே பேசிக் கொண்டிருந்தார். இதனால் ஒரு கட்டத்தில் கடுப்பான மேயர் வசந்தகுமாரி தனது மைக்கை ஆஃப் செய்துவிட்டு அமைதியாக இருந்து விட்டார். ஆனாலும் விடாத ஆணையர் அழகு மீனா தொடர்ந்து கவுன்சிலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதற்கிடையில் மனிதநேய மக்கள் கட்சியின் 50வது வார்டு கவுன்சிலர் யாக்கூப் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென கோபமடைந்த ஆணையர் அழகு மீனா யாக்கூப்பை அவமதிக்கும் வகையில் ஒருமையில் பேசினார். ஆணையர் அழகு மீனாவின் இத்தகைய பேச்சுக்களால் அவையில் மீண்டும் பரபரப்பான சூழல் நிலவியது. இதையடுத்து ஆணையர் அழகு மீனாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவுன்சிலர் யாக்கூப் அங்கிருந்து வெளிநடப்பு செய்தார். இந்த நிலையில் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அழகு மீனாவின் நடவடிக்கைகள் குறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதில் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஒரு கட்டத்தில் இதனால் அதிருப்தியடைந்த மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் சேர்ந்து தாம்பரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டனர். இதற்கிடையில் அங்கு குவிக்கப்பட்ட ஏராளமான போலீசார் போராட்டக்காரர்கள் மேடை அமைப்பதை தடுத்து நிறுத்தினர். இருந்தபோதிலும் அங்குள்ள சிறிய சரக்கு வாகனத்தை மேடையாக மாற்றி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முயன்றதால் காவல்துறைக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனிடையே ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீஸ் தடையை மீறி சண்முகம் சாலை மசூதியில் இருந்து பேரணியாக வந்தனர். அந்த நேரத்தில் ஒன்று கூடிய போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர்.
ஒரு கணம் இதனால் ஆத்திரமடைந்த கூட்டணி கட்சிகள் சுமார் 200 பேர் ஒன்று சேர்ந்து போலீசாருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை முன்வைத்தனர். மேலும் அப்போது ஏற்பட்ட வன்முறையில் ஒருவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அதன் பிறகு காவல்துறைக்கு ஒத்துழைப்பதாக கூறிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் மனிதநேய மக்கள் கட்சியின் யாக்கூப் தலைமையில் அனைவரும் அங்குள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு பேரணியாக நடந்து சென்று கைதாகினர். மேலும் தாம்பரம் சண்முகம் சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேல் போர்க்களமாக காட்சியளித்தது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.